ஹைஸ் நான் ஜெசோனா. பூமிக்கு திரும்ப வந்த சுனிதா வில்லியம்ஸ் எத்தனை நாட்கள் விண்வெளி நிலையத்துல இருந்தாங்க? விண்வெளி நிலையத்துல என்னென்ன பிரச்சனைகள் சந்திச்சாங்க? இனி சுனிதா வில்லியம்ஸ் என்னென்ன பண்ண போறாங்க? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்து நாங்க நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம். முதல்ல சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளிக்கு எப்போ போனாங்க அப்படின்னு பார்ப்போம். 2024 ஜூன் 5ஆம் தேதி போனாங்க. சரியா? அதுவும் ஸ்பெயின் நிறுவனத்தோட ஸ்டாட்லைனர்ல விண்வெளி நிலையத்துக்கு சென்றடைஞ்சாங்க. முதல்ல அவங்களுக்கு எத்தனை நாள் கொடுக்கப்பட்ட ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட விண்வெளி நிலையத்துல 8 நாட்கள் தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒர்க். அதாவது 3 பேர் போயிருக்காங்க. சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு புட்ஸ் வில்மோரும், சுனிதா வில்லியம்ஸும், அலெக்சாண்டர் கோப்னோவும் தான் போயிருக்காங்க. சரியா? அதுல என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு திரும்ப வர முடியாம அதாவது அங்க ஒரு ஹீலியம் கசிவுனாலையும், அப்புறம் பல பிரச்சனைகள் அங்க இருந்ததுனால, தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதுனால என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாசா என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்க இப்போ ரிட்டர்ன் வந்தீங்கன்னா, உங்களுக்கு சேஃப்டியா வர முடியாது. அதனால நீங்க சர்வதேச விண்வெளி நிலையத்திலே தங்கிக்கிடுங்க. என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு பாருங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒர்க்கை கிட்டத்தட்ட 9 மாசம் அவங்களுக்கு கூட்டி கொடுத்துருக்குறாங்க. அதனால அவங்க அதுக்காகவே ப்ரிப்பரேஷன் ஆகி அவங்க அந்த ஒர்க்கை பண்ணிட்டே இருந்தாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருந்துட்டு இருந்துச்சு. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மத்த இடத்துல அதாவது இணையத்திலயும் வைரல் ஆக ஆரம்பிச்சுச்சு. அப்போ எல்லாருமே என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு இன்னைக்கு வந்துருவாங்க, நாளைக்கு வந்துருவாங்க, நாளை கழிச்சு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுனிதா வில்லியம்ஸ் நாசாவை தப்பா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளி நிலையத்துல மாட்டிக்கிட்டாங்க. நாசா ஒண்ணுமே சொல்ல மாட்றாங்க, மூடி மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா நாசா முன்கூட்டியே தகவல் தெரிவிச்சுட்டாங்க. அவங்களுக்கு ஒர்க்கும் கூட்டி கொடுத்துருக்குது. அதாவது 9 மாசம் அங்க பயணம் செய்வாங்க. அவங்களோட வேலையை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, இனி விண்வெளி நிலையத்துல தங்கும்போது அதிகமா ஜீரோ கிராவிட்டில அதனால அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். உடல்நிலை மாற்றங்கள் அந்த மாதிரி அதிகமா ஏற்படும். அதனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாசா அவங்க சேஃப்டியா கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்டாங்க. சொல்லப்போனா வீக்லி 1 டைம் செக்கப் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது நம்ம சுனிதா வில்லியம்ஸ் அங்கருந்து செக்கப் எடுத்து இங்க எல்லாமே அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுடைய கண் ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது நோய் இருக்கா? புற்றுநோய் இருக்குதா? கண் பார்வை இழந்திருக்கிறாங்களா? அப்புறம் உடல்நிலை ஏதாவது மாற்றம் இருக்குதா? அப்படின்னு சொல்லி என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அவங்களுடைய உடல் செக்கப்ப அப்பப்போ எடுத்து நம்ம நாசாக்கு தகவல் குடுத்துட்டே தான் இருந்தாங்க. சரியா? அதுல அவங்க சேஃப்டியா தான் இருந்தாங்க. திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமிக்கு திரும்ப வந்தே ஆகணும். சுனிதா வில்லியம்ஸ் சக விண்வெளி வீரர்களும் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையிடுறாங்க. யார்கிட்ட சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாசா கிட்டயும், நம்ம எலான் மஸ்க் கிட்டயும் சொல்றாங்க. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோட அதாவது எலான் மஸ்கோட நிறுவனம் சரியா? டிராகன் ஸ்க்ரூ 9ல பூமிக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையிட்டாச்சு. என்ன பண்றாங்கன்னா, நாசா எலான் மஸ்கோட டிராகன் ஸ்க்ரூ 9 தேர்ந்தெடுத்திருக்காங்க. இத அனுப்புறாங்க. அதாவது மார்ச் 16ஆம் தேதி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலான் மஸ்கோட டிராகன் ஸ்க்ரூ 9 சென்றடையுது. சரியா? அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 18ஆம் தேதி அந்த விண்கலம் அந்த 3 பேத்தையும் கூட்டிட்டு வர வழியில அது 2ஆ பிரியுது. அந்த விண்கலமும் தனியா பிரியுது. பிரிஞ்சு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பூமியை நோக்கி வருது. அப்போ கிட்டத்தட்ட அது பூமியை நோக்கி வரதுக்கு 17 மணி நேரம் எடுக்குது. அதாவது நாசா கண்காணிச்சுட்டே தான் இருந்தாங்க. அது எப்போ பூமிக்கு வருது, எப்போ அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டாங்க. அதாவது 19ஆம் தேதி மார்ச் 19ஆம் தேதி வந்துரும். இந்திய நேரப்படி 3 மணிக்கு வந்துரும்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க. ஆனா அந்த விண்கலம் கரெக்ட்டா மார்ச் 19ஆம் தேதி வந்துச்சு. இந்திய நேரப்படி அதிகாலை 3:27க்கு வந்துச்சு. சரியா? இது எங்க இறங்கிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புளோரிடா கடல்ல இறங்கிச்சு. சரி. அடுத்ததாட்ட என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதான் எல்லாருமே லைவ்ல பார்த்தாங்க. சரியா? அவங்க இறங்குறது எல்லாமே. அது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இறங்குன உடனே ரெஸ்க்யூ டீம் உடனே அந்த விண்கலத்த பாதுகாப்பா எடுத்து, அங்க அந்த விண்கலத்துல இருக்கிற 3 பேத்தையும் அதாவது புட்ஸ் வில்மோர்,
அப்புறம் வந்து சுனிதா வில்லியம்ஸ், அலெக்சாண்டர் கோப்னோவையும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களால 0 கிராவிட்டில இருந்ததுனால அவங்களால நடக்க முடியாதுல்ல. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஸ்ட்ரக்சர் மூலமா அவங்க எல்லாத்தையுமே அதாவது இவங்க 3 பேத்தையுமே எங்க அழைச்சிட்டு போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாசாவோட ஜான்சன் விண்வெளி மையத்துல அவங்க தீவிர கண்காணிப்புல இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. சரியா? அதாவது அவங்க 0 கிராவிட்டில இருந்ததுனால, அவங்களுக்கு வந்து பல பூமியில வந்து அது சகஜமா பழக முடியாது. அதனால அவங்களுக்குள்ள அந்த ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருக்கும். அதாவது அவங்களுக்கு கண்ல ஏதாவது பிரச்சனை இருக்குதா? உடல் வந்து வெயிட் குறைஞ்சிருக்கும். அப்புறம் வந்து எலும்பு போன் வெயிட் அதிகமா இருக்காது. நடக்கிறது கஷ்டமா இருக்கும். அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 45 டேஸ் அவங்க வந்து இவங்க கண்காணிப்புல தான் இருக்கணும். அவங்களுக்கு அதுக்குள்ள ப்ரொசீஜர் ப்ராப்பரா வந்து ட்ரீட்மெண்ட் வழங்கிட்டே தான் குடுத்துட்டே தான் இருப்பாங்க. இந்த 45 டேஸ் கழிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஃபேமிலிய போய் சந்திப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க விண்வெளி நிலையத்துல கிட்டத்தட்ட 286 நாள் பயணம் செஞ்சாங்கல்ல, அத பத்தியும் நாசா டீம் கிட்ட சொல்லுவாங்க. இனி நாசா என்னென்ன பண்ணணும், நாசாவுடைய கண்ட்ரோல்ல எல்லா ஒர்க்கும் எடுத்து சுனிதா வில்லியம்ஸ் வந்து பண்ண போறாங்க. சரி, இனி இவ்வளவும் நடந்துடுச்சு. இத குறித்து வெள்ளை மாளிகையில இருந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. நீங்க சொன்னத வந்து நிறைவேத்திட்டீங்க அப்படி சொல்லிட்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம எலான் மஸ்க் அவங்களுக்கும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய நிறுவனத்தோட டிராகன் ஸ்க்ரூ 9ல அதுல தானே பத்திரமா திரும்ப வந்திருக்காங்க. அதுலயும் அவங்களுக்கும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. சரி, எல்லாத்துக்குமே தோன்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக நாள் விண்வெளி நிலையத்துல பயணம் செஞ்ச முதல் பெண்மணி யாரு அப்படின்னு வந்து தோணும். எல்லாத்துக்குமே கேட்கும். அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. அதிக நாள் விண்வெளி நிலையத்துல இதுவரைக்கும் பயணம் செஞ்சது முதல்ல யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெக்கி விட்சன். சரியா? இவங்க தான் முதல்ல அதிக நாள் விண்வெளி நிலையத்துல இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 665 நாட்கள் பயணம் செஞ்சிருக்காங்க. மொத்தமா. ஒரே டைம் கிடையாது. மொத்தமா. எப்பலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2002ல போயிருக்கிறாங்க. 2007ல போயிருக்காங்க. 2008ல போயிருக்காங்க. அப்புறம் 2016லேருந்து 2017 வரை இருந்திருக்காங்க. சரியா? 2வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுனிதா வில்லியம்ஸ் தான் இருக்கிறாங்க. அதாவது விண்வெளி நிலையத்துல கிட்டத்தட்ட 536 நாட்கள் வந்து பயணம் செஞ்சிருக்கிறாங்க. சரியா? மொத்தமா இதுவரைக்கும். முதல்ல எப்போ போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2006ல போயிருக்காங்க. அப்புறம் 2007ல போயிருக்காங்க. 2012ல போயிருக்காங்க. 2024 டூ 2025 அதாவது கடைசியா இப்போ. இவ்வளோ நாள் சேர்த்து 536 நாட்கள் வந்து அவங்க பயணம் செஞ்சிருக்காங்க. சரியா? இவங்க தான் விண்வெளி நிலையத்துல அதிக நாட்கள் பயணம் செஞ்ச 2வது பெண்மணி சுனிதா வில்லியம்ஸ். இப்ப பத்திரமா பூமிக்கு திரும்ப வந்துட்டாங்க. இப்ப அவங்க வந்து சேஃப்டியா தான் இருக்குறாங்க. இனி இந்த ப்ராஜெக்ட்ட எடுத்து பண்ண போறாங்களா தெரியல. இனி நாசா 45 டேஸ்க்கு அப்புறம் தான் தெரியும். இனி அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு. சரி, இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சுனிதா வில்லியம்ஸ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய்.